ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீசன்ட் டாக்குமெண்ட் தேர்வை பயன்படுத்துவது. ஸோ நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா ரீசன்ட் டாக்குமெண்ட் தேர்வை பயன்படுத்துவது. நம்ம ரீசன்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது தேர்வு, அதை நம்ம வந்து பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி நம்ம லாஸ்ட்டில் என்னென்ன ஆவணம் எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் சமீபமாக திறக்கப்பட்ட கோப்புகளின் விவரங்களை பதிவு செய்து வைக்கும். இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம எந்தெந்த கோப்புகள் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் என்ற விவரங்கள் வந்து அதில் பதிவு செய்திருக்கோம். அதுதான் வந்து ரீசன்ட் டாக்குமெண்ட். இந்த வசதியை பயன்படுத்தியும் ஏற்கனவே உள்ள அட்டவணைத்தாளை திறக்க முடியும். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய அட்டவணைத்தாளை திறக்க முடியும். இந்த வசதி மூலம் ஒரு கோப்பை திறக்க ஃபைல் ரீசன்ட் டாக்குமெண்ட் என்ற தேர்வை கிளிக் செய்ய வேண்டும். நம்ம இதில் போயிட்டு என்ன பண்ணணும், ஃபைலில் போயிட்டு ரீசன்ட் டாக்குமெண்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் மேலே கிளிக் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா ரீசன்ட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணால் நம்ம இப்போ வந்து ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே, அந்த விவரங்கள் எல்லாமே அதில் இருக்கும். அதுதான் வந்து ரீசன்ட் டாக்குமெண்ட். சமீபத்தில் திறக்கப்பட்ட கோப்புகளின் பட்டியல் தோன்றும். அதில் இப்போது திறக்கப்பட வேண்டிய அட்டவணை செயலை கிளிக் செய்து திறக்கலாம். இப்போ இதுதான் வந்து இப்போ வந்து சமீபத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோப்புகளுடைய விவரங்கள் காமிச்சிருக்கு. இப்போ இதில் என்ன வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நகல் எடுத்தல், வெட்டுதல், ஒட்டுதல். நகல் எடுத்தல், வெட்டுதல், ஒட்டுதல். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து 6வது சாப்டரில் இதை நம்ம பார்த்துருக்கோம். சேம் அதே தான் வந்து தரவை நகலெடுத்து ஒட்டுதல். ஒரு இடத்துல வந்து நகல் எடுத்துட்டு இன்னொரு இடத்துல ஒட்டுறோம். அதை மீன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். நகல் எடுக்க வேண்டிய நுண்ணறைகளை தேர்வு செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்தெந்த நுண்ணறைகளை நம்ம வந்து காப்பி பண்ணணும் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். ஓகே, நம்ம இந்த நுண்ணறைகளாக நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோமா, அப்போ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது எடிட்டில் போயிட்டு காப்பின்னு தரணும், அல்லது செந்தர கருவிப்பட்டியில் காப்பின்னு பணிக்குறியை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஷார்ட்கட் கீ Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டு நுண்ணறைனா செல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். அல்லது எடிட்டில் போய் காப்பி கொடுத்தாலும் காப்பி ஆகும், அல்லது காப்பின்னு பணிக்குறியை கிளிக் பண்ணாலும் காப்பி ஆகிடும். அடுத்தது இப்போது தேர்வு செய்யப்பட்ட நுண்ணறை மதிப்பு நகலெடுக்கப்பட்டுவிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிடும். நகலெடுக்கப்பட்டவை எந்த நுண்ணறையில் ஒட்டப்பட வேண்டுமோ அந்த நுண்ணறைக்கு நுண்ணறை சுட்டியை நகர்த்துவோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து நுண்ணறை சுட்டி நம்ம வந்து தேவையான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல போய் வச்சுக்கணும். நுண்ணறை சுட்டியை வந்து அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்னு கொடுக்கணும், அல்லது பேஸ்ட்னு ஒரு பணிக்குறியை கிளிக் பண்ணலாம், அல்லது Ctrl+V என்ற சாவி சேர்மானத்தை அழுத்தவும். நம்ம வந்து எல்லாம் ஷார்ட்கட் கீ என்ன Ctrl+Vன்னு கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் வந்து நகல் எடுத்து ஒட்டுது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தரவை வெட்டி ஒட்டுதல். எப்படி வந்து ஒரு இடத்துல வெட்டி இன்னொரு இடத்துல ஒட்டுறோம். ஐ மீன் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். வெட்டப்பட வேண்டிய நுண்ணறைகளை தேர்வு செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த நுண்ணறைகளை நம்ம வந்து கட் பண்ண போகிறோமோ அதை நம்ம வந்து முதலில் தேர்வு செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடிட்டில் போயிட்டு கட் என்ற தேர்வு செய்யணும். எடிட்டில் போயிட்டு கட்டுன்னு கொடுத்தா கட் ஆகிடும், அல்லது கட்டுன்னு ஒரு பணிக்குறி இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணலாம், அல்லது Ctrl+Xன்னு கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். ஷார்ட்கட் கீ என்ன கட் பண்ணுறதுக்கு, ஒன்று Ctrl+X கொடுத்தாலும் கட் ஆகிடும், இல்லை கட்டுன்னு ஐக்கானை கிளிக் பண்ணாலும் கட் ஆகிடும், அல்லது எடிட்டில் போய்ட்டு கட் கொடுத்தாலும் கட் ஆகிடும். அடுத்து இப்போ கட் பண்ணிட்டோமா, அது வந்து வேறு இடத்துல போய்ட்டு என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும், ஒட்டணும். அப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து வெட்டப்பட்டவை இந்த நுண்ணறையில் ஒட்டப்பட வேண்டுமோ அந்த நுண்ணறைக்கு நுண்ணறை சுட்டியை நகர்த்துவோம். இப்போ நுண்ணறை சுட்டியை வந்து நகர்த்தி தேவையான இடத்தில் வைத்த பிறகு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்டுன்னு கொடுக்குறோம், அப்புறம் பேஸ்ட் ஆகும். இல்லை பேஸ்ட்னு ஒரு பணிக்குறி இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணலாம், அல்லது Ctrl+Vன்னு இருக்குதியா, இதை நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா வந்து என்ன பண்ணோம், பேஸ்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V அப்படின்னு நம்ம வந்து ஒரு சாவி சேர்மானம் பயன்படுத்தணும். நம்ம அல்லது பேஸ்ட்னு ஒரு பணிக்குறியை கிளிக் பண்ணலாம், அல்லது எடிட்டில் போயிட்டு பேஸ்ட்னு கொடுக்கலாம். ஸோ
ஸோ எடுத்துக்காட்டு இதெல்லாம் மேலே உள்ள படத்தில் உள்ள D2ல் உள்ள வாய்ப்பாடு B2 × C2 என்பது நகலெடுக்கப்பட்டு நுண்ணறை D3ல் ஒட்டப்படும் போது ஒட்டப்பட்ட வாய்ப்பாடு D3 and C3 என மாற்றம் பெற்றுள்ளதை காண முடியும். இதைத்தான் நம்ம வந்து ஒப்பீட்டு நுண்ணறை பார்வையிடல் என்று அழைக்கிறோம். அதுதான் நம்ம அதுக்கு அந்த செல்லுக்கு நுண்ணறைக்கு தகுந்தபடி ஃபஸ்ட் வந்து B2 C2ன்னு காப்பி பண்ணோமா, ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணக்குள்ள அடுத்த செல்லில் பேஸ்ட் பண்ணக்குள்ள அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து D3 C3 வந்து B3 C3 என்று மாற்றம் பெற்றுள்ளது. இதுமாரி ஒவ்வொரு செல்லுக்கும் அதே மாறிக்கும். அது பேர் வந்து ஒப்பீட்டு நுண்ணறை பார்வையிடல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே காப்பி பண்ணோம்னா A3 B3 C3. சப்போஸ் அடுத்த லைனில் காப்பி பண்ணால் அதையும் என்ன பண்ணும், A4 B4, புரியுதா? அடுத்தது என்னது C4, அதே மாறிடும். இது அடுத்தது வந்ததுன்னா என்ன காப்பி பண்ண என்ன வரும், A5 B5 C5, இதுமாரி அதே மாறிடும். அது பேர் வந்து ஒப்பீட்டு நுண்ணறை பார்வையிடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நுண்ணறையில் நகலெடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட நுண்ணறைகளில் ஒட்டுதல். ஒரே ஒரு நுண்ணறையில் மட்டும் காப்பி பண்ணி நிறையா இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். ஒரு இடத்துல மட்டும் காப்பி பண்ணி நிறைய இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா படிநிலை 1, விசைப்பலகையில் Ctrl+C என்ற சாவி சேர்மானத்தை அழுத்தியோ அல்லது பட்டியில் ஃபைல் காப்பி என்ற கட்டளை கிளிக் செய்தோ செந்தர கரைப்பட்டியுள்ள காப்பி என்ற பணிக்குறியை கிளிக் செய்தோ காப்பி பண்ணலாம். நம்ம வந்து காப்பி பண்ணுறதுக்கு 3 மெத்தட் சொல்லியிருக்கோம். Ctrl+Cங்கிறனாலும் சரி, எடிட்டில் போய் காப்பி பண்ணாலும் சரி, அதாவது செந்தர கரைப்பட்டியுள்ள பணிக்குறியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காப்பி அப்படின்னு வந்து பணிக்குறி கிளிக் செய்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். இப்போ H2 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வாய்ப்பாட்டை வந்து நம்ம காப்பி பண்ணி அதில் இருக்க வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து C2 + D2 + E2 + F2 + G2 என்ற வாய்ப்பாடு இருக்கும். புரியுதா? இப்போ வந்து C2வா அடுத்த செல்லில் நம்ம வந்து காப்பி பண்ணக்குள்ள அது C3 D3 E3 F3 G3. அடுத்ததில் காப்பி பண்ணால் வந்து என்ன வரும், C4 D4 E4 F4 G4. இதுமாரி அதுவே மாறிடும். மொத்த மதிப்பெண் கணக்கிடப்பட வேண்டிய H3 முதல் H11 வரை நுண்ணறை பரப்பை தேர்வு செய்ய வேண்டும். இப்போ நம்ம எதுலேருந்து எது வரையும், இப்போ H3லேருந்து H11 வரையும் பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன, Ctrl+V, எடிட்டில் போய்ட்டு இல்லைனா பேஸ்ட் பணிக்குறியை கிளிக் செய்யலாம். அல்லது புரியுது, அது ஷார்ட்கட் கீ அதான் சொல்லிடுச்சு. இந்த படிநிலைகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுதான். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த H2 செல்லில் காப்பி பண்ணி இது எல்லா செல்லையும் அப்படியே பேஸ்ட் பண்ணணும். அப்போ இது வந்து H2வாக இருந்ததுன்னா இது என்ன இருக்கும், H3 H4 H5 H6 H7 H8 H9 H10 H11 வரையும் அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடும். இந்த இது அதே இந்த செல் அட்ரஸ் எல்லாம் அதே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோன்னா மாறிடும். இது பேர் ஒப்பீட்டு நுண்ணறை முகவரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து. ஸோ அடுத்தது தானியங்கு நிரப்பு வசதி. தானியங்கு நிரப்பு வசதினா அதே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நிரப்பிடும். ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் கொடுத்தோன்னா அதுவே நம்ம வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு வந்துடும். இதுவரை ஒரு நுண்ணறையிலிருந்து மற்றொரு நுண்ணறை எவ்வாறு நகலெடுத்து ஒட்டுவது என்பது பற்றி அறிந்து கொண்டீர்கள். ஒரு நுண்ணறையில் உள்ள தரவை வேறொரு நுண்ணறையில் வந்து நகலெடுத்து ஒட்டுவதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒரு நுண்ணறையில் உள்ள தரவுகளையும் வாய்ப்பாடுகளையும் நகலெடுத்து மற்ற நுண்ணறைகளை தேர்வு செய்து அதில் ஒட்டுவதற்கு மாற்றாக தானியங்கு நிரப்பு வசதி ஆட்டோ ஃபில் ஃபீச்சர் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம வந்து ஒரு இடத்துல காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோ ஃபில் ஃபீச்சர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறது, தானியங்கு நிரப்பு வசதியின் மூலம் ஒரு நுண்ணறையில் உள்ள தரவுகள் அல்லது வாய்ப்பாடுகளை ஒரு நுண்ணறையில் உள்ள தரவுகளோ அல்லது வாய்ப்பாடுகளோ வேறொரு நுண்ணறையில் நம்ம வந்து நிரப்பப்பட்டிருக்கலாம். வாய்ப்பாடு உள்ளிடப்பட்ட நுண்ணறையில் நுண்ணறை சுட்டியை இருத்தி அதன் ட்ராக் ஃபில் ஹேண்டில் என்று அழைக்கப்படும் பகுதியை மற்ற நுண்ணறைகளின் மீது மேலிருந்து கீழாக அல்லது இடமிருந்து வலமாக இழுக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து ட்ராக் ஃபில் ஹேண்டில், இதுதான் வந்து நுண்ணறை சுட்டி.
நுண்ணுரை சுட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ஃபில் ஹேண்டல் அப்படிங்கிறது எது சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ட்ராக் ஃபில் ஹேண்டல். இது அப்படியே நம்ம வந்து அப்படியே நகர்த்திட்டே வரணும் அப்படின்னா நம்ம வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் ஃபில் ஆகிடும். நம்ம வந்து இடமிருந்து வலமாகவோ மேலிருந்து கீழாகவோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வாறு செய்யும்போது இழுக்கப்படும் வாய்ப்பாடு ஒப்பீட்டு நுண்ணறை முகவரியை கொண்டிருப்பின் பின்னர் விவரிக்கப்பட்டது போல வாய்ப்பாடு அனைத்து நுண்ணறைகளும் அந்தந்த வரிசைகளுக்கு ஏற்ப வாய்ப்பாட்டின் நுண்ணறை முகவரியாக மாறிவிடும். அந்தந்த நுண்ணறைக்கு தகுந்தபடி வந்து வாய்ப்பாடுகள் வந்து மாறிவிடும். நுண்ணறைகளின் மீது கிளிக் செய்து இழுப்பதற்கு பதிலாக நுண்ணறைகளை தேர்ந்தெடுத்து எடிட் ஃபில் நம்ம அதை வச்சு நம்ம வந்து அப்படியே இழுத்துகிட்டே வர முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எடிட்டில் போயிட்டு எடிட் ஃபில் டவுன் கொடுக்கலாம், அல்லது எடிட் ஃபில் ரைட் சைடு போகணும், எடிட் ஃபில் ரைட் ஃபில் பண்ணணும். டவுனில் வந்து நம்ம ஃபில் பண்ணோம், எடிட் ஃபில் டவுன் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.